இந்த கணக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், கமெண்ட் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும். 7th கொஸ்டின், ஏவுடைய செட் என்னன்னா ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. பி உடைய செட் என்னன்னா ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. சி உடைய செட்டு ஈவன் பிரைம் நம்பர். வெரிஃபை தட். இந்த ரெண்டு சமன்பாடையும் நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ அதே தமிழ்லையும் பாருங்க. ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். எனில் மேற்கண்ட மேல இருக்கு இல்லையா, அந்த சமன்பாடுகளை சரிபார்க்க வேண்டும். நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8. 8ஐ விட குறைவான இயல் எண்கள். இயல் எண்கள் சொன்னவே நமக்கு என்னன்னா 1 2 3 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் எக்ஸெட்ரா. இதுலேயே லெஸ் தென் 8, 8ஐ விட குறைவானதுன்னா 8 விட்டுருங்க, 8லேருந்து விட்டுருங்க. அப்போ குறைவானது யாருன்னா 1லேருந்து 7 வரை. அதுதான் ஏ செட்டு. ஏன்னா ஏ செட்டில் தான் அவன் கேட்டிருக்கான். அப்போது ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7. இதை நல்லா நீங்கள் கரெக்டாக எழுதினா தான் கணக்கை செய்ய முடியும். செகண்டு, பி செட்டில் என்ன கொடுத்துருக்கானா பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. பிரைம் நம்பர்னா பகா எண்கள், 8ஐ விட குறைவான பகா எண்கள். இப்போ பிரைம் நம்பர் என்ன, இதையும் நீங்கள் மனப்பாடம் செஞ்சுக்கணும். 2 3 5 7 11 13 17 19 எக்ஸெட்ரா. இதுலேயும் 8ஐ விட குறைவானது, 8 இங்கே இல்லை, அதை விட குறைவானது யாருன்னா 2 3 5 7. அதுதான் பி செட்டு. இப்போ பி ஈக்குவல் டு 2 3 5 7. சி செட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈவன் பிரைம் நம்பர். ஈவன் பிரைம்னா இரட்டை பகா எண்கள். இரட்டை பகா எண், பகா எண்லேயே இரட்டை எண்ணா 2 மட்டும்தான் இரட்டை, 2 மட்டும்தான் ஈவன் நம்பர். ஸோ அப்போ சி உடைய செட்டு 2. ஃபஸ்ட்டு ஒன், ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல்ட் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சரிபார்க்க வேண்டும். ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் யார் அப்படின்னு சொன்னால் ஏ இன்டர்செக்ஷன் பி, இதான எல்ஹெச்எஸ். கிராஸ் சி எடுத்துட்டு இதில் யாரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சி அந்த மதிப்புடன் சியை கிராஸ் பண்ணணும். கார்ட்டீசியன் பெருக்கல் பெருக்க வேண்டும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறோம். ஏவுடைய மதிப்புகள் என்ன இருக்குது, ஏ வேல்யூ இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 1 to 7. அதை அப்படியே எழுதியிருக்கோம் பாரு. 1 2 3 4 5 6 7 எழுதியிருக்குமா. இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது, இங்கே இன்டர்செக்ஷன் போட்டிருக்கோம். அடுத்தது பி வேல்யூ எழுதுகிறோம். பி செட்டு என்ன அப்படின்னா பி செட்டு 2 3 5 7, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ. இன்டர்செக்ஷன்னா என்னன்னா இந்த இரண்டு உறுப்புகளிலும் பொதுவான உறுப்பு, பொதுவாக இருக்கிறது. யார் பொதுவாக இருக்காங்க பாருங்க. இது யார் இருக்காங்கன்னு பார்க்கலாமா. 2 டிக் வேணா போட்டுக்கலாம். 2 பொதுவாக இருக்காங்க. ஆன்சர் எழுதியிருக்குமா. 3யும் பொதுவாக இருக்காங்க, ரெண்டுத்துலேயுமே இருக்காங்க 3. நெக்ஸ்ட்டு 5 ரெண்டுத்துலேயுமே இருக்காங்க, 7 இருக்காங்க. அப்போ ரெண்டுத்துலேயும் இருக்கிறது தான் இன்டர்செக்ஷன், பொதுவான உறுப்புகள். இன்டர்செக்ஷன்னா வெட்டுகணம், பொதுவான உறுப்புகள். அது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்ச பிறகு அடுத்தது என்ன பண்ணணும், கிராஸ் சி பண்ணணும் இல்லையா. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் வந்து 2 3 5 7. கிராஸ்க்கு கிராஸா. சி உடைய மதிப்பு என்ன, சி மதிப்பு நமக்கு தெரியும். சி ஈக்குவல் டு 2 தான். அந்த 2 இங்கே போட்டிருக்கேன். அப்போ கிராஸ்னால் என்ன பண்ணணும், இந்த உறுப்பை இந்த உறுப்பால் பெருக்க வேண்டும். நீங்கள் மாற்றி செஞ்சீங்கன்னா தவறு ஏற்பட்டுரும்.
ஃபஸ்ட்டு இந்த 2வோட லெஃப்டில் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ 2, 2 இங்கே பாருங்கள் எப்படி பெருக்கிருக்கும். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிறது தான் எழுதணும். 2வா, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து என்ன வரும் 3, 2, அதுக்கடுத்தது 5, 5, 2, அதுக்கடுத்தது 7, 2. இதுதான் எல்ஹெச்எஸ். இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் என்னன்னா A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள், இது இருக்கு இல்லையா, இதான் ஆர்ஹெச்எஸ். இப்போ ஃபஸ்ட்டு இதில் யார் ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். A கிராஸ் C, இது ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன் B கிராஸ் C, ப்ராக்கெட்டில் இருக்கிறதா செய்யணும் இல்லையா, B கிராஸ் C. தேர்டு தான் என்ன பண்ணுறோம், இந்த A கிராஸ் சியுடைய மதிப்பையும் B கிராஸ் சியுடைய மதிப்பையும் இன்டர்செக்ஷன் பண்ணுறது தான் தேர்ட் ஒன். நீங்கள் இது மாதிரி பாயிண்ட் எழுதிக்கிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம A கிராஸ் C கண்டுபிடிக்கிறோம். A கிராஸ் C, ஏவுடைய மதிப்பு என்ன, A ஈக்குவல் டு 1 to 7. அப்போ ஏவுடைய 1 to 7 எழுதிருக்குன்னா ஏவுடைய செட்டு, அதுக்கடுத்து கிராஸ் போட்டிருக்குன்னா சியுடைய செட்டு என்ன 2, அப்போ 2 போட்டிருக்கேன். இப்போ கிராஸ்னால் என்ன பண்ணும், ரெண்டுத்தையும் பெருக்கணும். என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு தான் வரணும். அப்போ லெஃப்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா 1. அப்போது 1, 2, அடுத்தது யாருன்னா லெஃப்ட்டு தானே, 2, 2, அதுக்கடுத்தது 3, 2, நெக்ஸ்ட்டு 4, 2, நெக்ஸ்ட்டு 5, 2, நெக்ஸ்ட்டு 6, 2, நெக்ஸ்ட்டு 7, 2. அப்போது லெஃப்ட்டு ரைட்டு தான் நீங்கள் எழுதணுமே, லெஃப்ட்டு ரைட்டு. அப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு. A கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் யார் கண்டுபிடிக்கணும், B கிராஸ் C. அப்போ பியுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம். பியுடைய மதிப்புகள் நமக்கு தெரியும், என்னது 2, 3, 5, 7. B மதிப்பா, கிராஸ் நேர கிராஸு. சியுடைய மதிப்பு 2, அதையும் எழுதியிருக்கோம். இப்போ கிராஸ்னால் ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். பெருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு தான். அப்போ ஃபஸ்ட்டு 2, இந்த 2, 2, அதுக்கடுத்து என்னது 3 இருக்கா, அப்போ 3, 2, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5, 2, நெக்ஸ்ட்டு 7, 2. அப்போ B கிராஸ் சியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இன்டர்செக்ஷன் பண்ணணும். தேர்டு ஒன் என்ன பண்ணணும், A கிராஸ் C, B கிராஸ் C ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணுறது தான் தேர்டு. அப்போ A கிராஸ் C உடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், A கிராஸ் C இங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், A கிராஸ் C. அப்புறம் இன்டர்செக்ஷன் இங்கே என்ன இருக்குது, இன்டர்செக்ஷனா B கிராஸ் C மதிப்பு என்ன அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், B கிராஸ் C, அதோடைய வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன். இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவான உறுப்புகள் இதுலேயும் பொதுவாக ஒரே முகமுடையவர், ஒரே ஃபேஸ் உடையவர், அதுதான் இன்டர்செக்ஷன். யார் பார்ப்போம், 1, 2 இதில் இல்லை, ஆனால் 2, 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, எழுதிட்டோமா. அடுத்து 3, 2 எங்கேயும் இருக்குது, இந்த செட்லேயும் இருக்குது, அப்போ 3, 2. 4, 2 இதில் மட்டும் இருக்குது, இதில் இல்லை. 5, 2 இதில் இருக்குது, இதுலேயும் இருக்குது, அப்போ 5, 2. 6, 2 இதில் மட்டும் இருக்குது, அதனால் எழுதக்கூடாது. 7, 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, எழுதியாச்சு. இப்போ இது என்னென்னா ஆர்ஹெச்எஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆர்ஹெச்எஸ். இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், எல்ஹெச்எஸ் வேல்யூ இதோ இருக்கா, ஆர்ஹெச்எஸ் வேல்யூ இதோ இருக்குது, ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். 2, 2 இருக்கா, 3, 2 இருக்கா, 5, 2 இருக்கா, 7, 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். செகண்ட் ஈக்குவேஷன், A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. இப்போது இது வந்து எல்ஹெச்எஸ், லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அதனால் எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ட்டுக்கு என்னன்றதுனால இது ஆர்ஹெச்எஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் A கிராஸ் B மைனஸ் C, எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோமா.
இதில் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிக்கணும்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான். இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா பி மைனஸ் சி தான் இருக்குது. அப்போ பியும் மைனஸ் சி பண்ணிவிட்டு அடுத்தது தான் என்ன பண்ணணும், கிராஸ் தான் செகண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பி மைனஸ் சி கண்டுபிடிப்போம். அப்போ பி மதிப்பு நமக்கு தெரியும் 2 3 5 7. அப்போ பி இருக்கிற இடத்துல பி மதிப்பு எழுதிருக்குன்னா மைனஸ் போட்டாச்சு. சி இருக்கிற இடத்துல சி மதிப்பு எழுதணும். என்னது 2, அந்த 2 செட் எழுதிட்டேன். இப்போ மைனஸ்னால் என்ன அப்படின்னா கழிக்க வேண்டும். இதுலேருந்து இதை கழிக்கிறோன்னா என்ன பண்ணுவோம், சேம் உறுப்பு பொதுவான நம்பர் இருந்தால் கழிக்கிறோம். இப்போ பாருங்களேன், இதுலேயும் 2 இருக்குது, இதை மட்டும் இப்படி அடிச்சிருங்க. ஏன்னா 2ல் 2 போனால் 0ன்ற மாதிரி இப்படி கேன்சல் பண்ணுங்கள். மைனஸ் மட்டும் இப்படி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஆன்சர் நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா 3 5 7. அப்போ பி மைனஸ் சி ஈக்குவல் டு 3 5 7. சியில் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு செட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஆன்சர். இப்போது இந்த ஈக்குவேஷனில் பி மைனஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண, ஏவை கிராஸ் பண்ணணும். அப்போ ஏவுடைய வேல்யூ என்ன அப்படின்னா ஏ மதிப்பு நமக்கு தெரியும், ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா. ஏ வந்து என்ன வரும் 1 to 7. அதுதான் இங்கே எழுதுகிறேன். ஏவுக்கு நேரம் 1 to 7 வரையும் கிராஸ் போட்டோமா. பி மைனஸ் சி மதிப்பு யார் மேலே இருக்குது, பி மைனஸ் சி 3 5 7. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், பெருக்க போகிறோம். இப்போ லெஃப்ட்டு கமா ரைட்லையா, லெஃப்டில் 1 எடுத்துக்கிறேன். 1 எடுத்துன்னா அந்த 3 பேருக்குமே ஜோடி சேர்க்குறோம். அப்போ என்ன வரும் 1, 3. லெஃப்ட்டு கமா ரைட்லையா 1, 3 1, 5 1, 7. அதுக்கடுத்த நம்பர் 2வால் பண்ணுறோம். 2வால் பண்ணும்போதும் லெஃப்ட்டு கமா ரைட்டு தானே. அப்போ என்ன வரும் 2, 3 2, 5 2, 7. நெக்ஸ்ட் நம்பர் 3ஆல் பண்ணும்போது பாருங்கள் 3, 3 3, 5 3, 7. நெக்ஸ்ட்டு 4ஆல் பண்ணுறோம். இப்போ 4ஆல் பண்ணும்போது 4, 3 4, 5 4, 7. நெக்ஸ்ட்டு 5. இது மேலே கூட நீங்கள் எழுதிக்கலாம். அப்போது 5 என்னும்போது 5, 3 5, 5 5, 7. நெக்ஸ்ட்டு 6. அப்போது 6, 3 6, 5 6, 7. நெக்ஸ்ட்டு 7. அப்போது 7ஆல் பண்ணும்போது 7, 3 7, 5 7, 7. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட்டு கமா ரைட்டு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அப்போ இது என்னது எல்ஹெச்எஸ். இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி, இது ஆர்ஹெச்எஸ் இல்லையா. இதுலேயும் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க தான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி, தேர்டு ஒன் தான் மைனஸ் பண்ணணும். ஏ கிராஸ் பி. அப்போ ஏ மதிப்பு என்ன, இங்கே இருக்க ஏ செட் இருக்கு இல்லையா 1 to 7. கிராஸ் போட்டிருக்கேன். பியுடைய மதிப்பு 2 3 5 7. அப்போ 2 3 5 7 எழுதியாச்சு. எழுதிட்டு 2 பேரையும் பெருக்க வேண்டும். இப்போது லெஃப்ட்டு கமா ரைட்டு ஃபஸ்ட்டு 1 எடுத்து இது எல்லாத்தோடையும் சேருங்க. பாருங்கள் 1, 2 1, 3 1, 5 1, 7. அதுக்கடுத்து 2வால் எழுதி அப்படியே பெருக்குங்க. 2, 2 2, 3 2, 5 2, 7. நெக்ஸ்ட்டு நம்பர் 3. அப்போ 3ஆலையும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா இந்த செட்டு வரும். இது வருமா. நெக்ஸ்ட்டு 4ஆல் பண்ணணும். 4ஆல் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். 4, 2 4, 3 4, 5 4, 7. நெக்ஸ்ட்டு 5 எல்லாத்துலேயுமே 5 பண்ணணும். இப்போ 5 பண்ணும்போது 5, 2 5, 3 5, 5 5, 7. நெக்ஸ்ட்டு 6ஆல் பண்ணுங்கள். ஈஸி. லெஃப்ட்டு கமா ரைட்டு அப்படியே 6 எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து யாரால் பண்ணணும் 7ஆல் பண்ணுறோமா. பாருங்கள் அதே 7, 2 7, 3 7, 5 7, 7. 6ம் எழுதியிருக்கோம். இதுதான்பா. இது யாருன்னு சொன்னால் ஏ கிராஸ் பி.
நெக்ஸ்ட்டு யாரை செய்யணும்னா ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி. அப்போது ஏவுடைய மதிப்பு 1 to 7. இதை இங்கே எழுதியிருக்கோம். 1 to 7 கிராஸு கிராஸ். சியுடைய மதிப்பு 2. அந்த 2 இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னா மல்டிப்ளை பண்ணணும். இதுவும் லெஃப்ட்டு கமா ரைட்டு. லெஃப்டில் ஃபஸ்ட்டு 1 1 கமா 2, அடுத்தது 2 கமா 2, நெக்ஸ்ட்டு 3 கமா 2, 4 கமா 2, 5 கமா 2, 6 கமா 2, 7 கமா 2. ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அப்போது ஏ கிராஸ் பி தெரியும், ஏ கிராஸ் சி தெரியும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் மைனஸ் பண்ணணும். ரெண்டுமே தேர்ட் ஒன் மைனஸ் பண்ணணும். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்போ ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணணும். இந்த மதிப்பு ஏ கிராஸ் பி இந்த செட் எழுதியிருக்குமா, இது ஏ கிராஸ் சி. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் மைனஸ் பண்ணணும். மைனஸ்னு என்னென்னா ரெண்டுத்துலேயும் பொதுவான உறுப்புகளை அடிச்சிருங்க. அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கோ மீதி ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கு பாரு, அதுதான் ஆன்சர். இப்போ நம்ம அடிச்சிருவோம். இப்போ ரெண்டுத்தையும் அடிப்போமா. இப்போ இங்கேயும் 1,2 இருக்குது, இங்கேயும் 1,2 இருக்குது. அடிச்சிட்டேன்னா மீதி உறுப்புகள் இல்லை. அடுத்தது பாருங்கள் 2,2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடிச்சிட்டேன்னா 2,2. நெக்ஸ்ட்டு 3,2 இங்கேயும் இருக்குது, 3,2 இங்கே இருக்குது. 4,2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 5,2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 6,2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 7,2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது இப்போ நமக்கு எது ஆன்சர்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் மீதி ஆன்சர். அடித்த மீதி இருக்க பாருங்கள், அது ஆன்சர். யாருன்னா இந்த 1,3 அதுதான் எடுத்து எழுதணும். பாருங்கள் 1,3. அடுத்து யார் 1,5, 1,5, 1,7, 1,7, 2,3, 2,3, 2,5, 2,5. அடிக்காத இருக்கு இல்லையா, 2,7, 2,7. அப்போ அடிக்காத உறுப்புகள் 3,3, 5,3,5, 3,7, 4,3, 4,5, 4,7, 5,3, 5,5, 5,7, 6,3, 6,5, 6,7. ஸோ இது 3 எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். இதுதான் என்னென்னா ஆர்ஹெச்எஸ். இப்போ நமக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்.